எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நடத்துவதற்கு எம்ஜிஆர் கழகத்துக்கு தான் உரிமையே இருக்கிறது. ஏன்னா முதல் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா இந்த அரசு கொண்டாடுவது முதல்ல சென்னையில் நடத்தி, அடுத்தது சேலத்தில் நடத்தி, எல்லா மாவட்டங்களும் நடத்துவதற்கு நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முழு உரிமையும் பெற்றது ஆர்மி தலைமையிலான எம்ஜிஆர் கழகம் தான். அடுத்து எம்ஜிஆர் கழகம் நூற்றாண்டு விழா என்று சொல்லி ஆளுங்கட்சியின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு உணர்ச்சி பூர்வமான எழுச்சியே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் கூலிக்கு மாரடிக்கிறார்களே தவிர கொள்கைக்காக ஒன்று செய்யவில்லை. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதற்கு எல்லா மாவட்டமும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சில எதிர்ப்புகளும் சில சொன்னார்கள். எப்படி நீங்கள் நடத்தணும்? உரிமையே எங்களுக்கு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிமுக திராவிட கட்சியே இல்லைன்னு நான் தைரியமாக சொல்லுவேன். அவங்க திராவிட கட்சியே இல்லை. திராவிட கட்சி ஒன்று திராவிட கழகம், ஒன்று திமுக, அடுத்தது எம்ஜிஆர் கழகம் தான். முதுபெரும் தலைவர் திராவிட தலைவர் 3 பேர் தான் இப்போ இருக்கிறது. இவங்க தான். ஒன்று கலைஞர், அடுத்தது வீரமணி, அடுத்தது ஆரம்பி தான். இவங்க 3 தான் திராவிட கட்சி. அதிமுகவை நாங்கள் திராவிட கட்சி என்று ஏற்றுக்கொள்வதே இல்லை. இந்த மாதிரி பத்திரிகைகள் பேட்டி எடுக்கும்போது ஆரம்பி அதை தவிர்த்து விடுவார். அதிமுக பற்றி நான் பேச மாட்டேன், அவர்களும் என்னை பற்றி பேசணும்னா நானும் அவரை பற்றி பேச மாட்டேன். நாங்கள் இப்போ பேசுகிறோன்னா எம்ஜிஆர் விழா நூற்றாண்டு கிடக்கிறதுக்கு இவங்க யாருன்னு அப்படின்னு கேட்குற கேள்வி வந்ததுனால உங்களுக்கு என்ன அறியது இருக்குன்னு நான் கேட்குறேன். எம்ஜிஆரை பார்த்துருக்காங்களா இப்போ உள்ள அமைச்சர்கள்? எம்ஜிஆரோட தொடர்பு இருக்கா அவங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே தலைவர் தான். அவங்களும் ஒரு வழியாக முடிச்சு அனுப்பிச்சாச்சு. இப்போ இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்கணும். ஆட்சியை பற்றி அவங்க கவலை இல்லை. இதில் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரதமர். அதிமுக உடஞ்ச அண்ணா சேர்ந்தா அண்ணா, அதை விட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ண ஒன்றா சேர்ந்துக்கணும். சரி, ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கட்சி எப்படி என்ன வச்சுருப்பார், எப்படி வச்சுருப்பார்? ஆளுக்கு மாதிரி சீட்டு வாங்கி அவங்க ஏதாவது ஒரு வழி பண்ண. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஒன்று தான் அவங்க எண்ணம். அதிமுக முன்னே ஆட்சிக்கு ஒன்று அவங்க நினைக்கிறாங்களா? அது இல்லை. அவங்க நினைக்கிறது பூரா இவங்களை வச்சு உள்ளே போடணும். அதுக்கப்புறம் ஒரு கேஸு இருக்கவே இருக்கு. இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணால் பேசாமல் உட்காந்துட்டு போகிறான். சரி, இந்த கட்சி இணைஞ்சதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாங்க? இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. தண்ணி பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு சர்க்கார் சார் இது. கேட்டால் தற்காலிகமானது தானே. ஏன்னா காவேரியில் தண்ணி கொண்டாந்து தட்டுக்கட்டு போச்சா? எம்ஜிஆர் ஒரே நாளில் போனார் குண்டராவு காலத்தில். எனக்கு நீ தண்ணி கொடுக்கலன்னா உன் வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க மாட்டேன்னா, நீங்கள் ஊருக்கு போகலையும் தண்ணி வரும்னு சொன்னார் குண்டராவு முதலமாக இருக்கு. அது நடந்துச்சா இல்லையா? இவங்க தலைவி என்னைக்காவது கர்நாடகத்துக்கு போய் தண்ணி கேட்டிருக்காங்க. ஆணையத்தில் வெளியிட்டு பெரிய கெசட் வெளியிட்டு அதுக்கு பெரிய பட்டமளிப்பு விழா, தஞ்சாவூரில் விழா. கடைசியில் என்ன ஆச்சு? வந்துச்சா தண்ணி? பயிர் கருகினது தான் மிச்சம். ஏழை விவசாயி பயிர் கருகினது தான் மிச்சம். ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். நாங்கள் திமுகவை நிபந்தனை இல்லாமல் ஆதரிப்போம். பதவி வேணாம், பணம் வேணாம். ஆகவே இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி. திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம். அவ்வளோதான். அதிமுக இணைந்து பெருமுயற்சி டெல்லிக்கு படையெடுத்து போனாங்க. அதற்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கார் பாரத பிரதமர். ஆனால் இந்த அணி இரண்டும் இணைந்து என்ன செய்ய போறீங்களா? அதை முதல் சொல்லுங்கள். நாட்டு மக்களுக்கு எதாவது பண்ண போறீங்களா? இந்த கட்சி நிற்குமா நிலைக்குமா? உங்களுடைய கடிவாளம் டெல்லியில் இருக்கு. அதை நீங்கள் முதல் பத்திரமா பார்த்துக்கோங்க. அடுத்தாப்புல நீங்கள் ஆட்சியை பற்றி பேசிக்கலாம், கட்சியை பற்றி பேசலாம். கட்சி சம்பாதிச்ச காசுக்கு செலவு. கூட்டத்தில் கூலிக்கு ஆள் பிடிச்சி தானே வர்றீங்க நீங்கள். சரி, அந்த கூட்டத்தில் எம்ஜிஆர்னு சொல்றது யாராவது வாயிருந்துச்சா? ஒன்றும் இல்லை. படம் போட ஆரம்பிச்சுட்டான். ஏன்? சரி, இணைஞ்சதுக்கப்புறம் ரெட்டால் உனக்கு கிடைக்குன்னு என்ன நம்பிக்கை? அவன் தாமரை கொண்டாட போறானே, அப்போ என்ன பண்ணுவீங்க? அதான் அவனுடைய எண்ணம். தடாகத்து தண்ணீர்கள் என்றால் தாமரை பூக்குங்கிறாங்க சார். ஒருத்தர் படித்தவன் எப்படி சார் பூக்கும்? அப்போ அதிமுக வழக்கா பார்க்குறானா, ஒழிக்க பார்க்குறானா? அதான் என்னுடைய கேள்வி. அதிமுக இல்லை. அதான் இவங்க இணைஞ்சு என்ன சார் செய்ய போறீங்க?